சவுண்டு கிளம்பிட்டு வர ஊருக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை இல்லை அவன் தேவையில்லாத பண்ணுறான். அவ்வளோதான். டேய் எடுத்துட்டு அங்கே போய் அங்கே உட்காந்து பண்ணு போ. தேவையில்லாத தொல்லை கொடுத்துருக்காரு. அப்புறம் எங்கள் அண்ணனை கூட்டு சொல்ல வேண்டியது வரும். அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான். அப்புறம் போயிடியாட்டா உன்னை எதனா கூட்டமா அங்கேயே வர எது விளாடணுமோ அதான் விளாடணும். இது முடிச்சுட்டு வரேன். நான் பேசுறேன். இது மறுபடியும் உனக்கு பார்த்தோன்னா 10 மாதிரி ரொம்ப நைஸ் ஆனாலண்ணா. ஓகேல்ல ரொம்ப நைஸ் போட்டா 5 பங்கு வைக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஆ 5 பங்கு தான். மொத்தம் தனியாக வச்சிருக்கேன். நான் போட்டேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜீவனாகவும் இருக்கும். யாரு அதுதான் நம்ம வீட்டுக்கு கிளம்புனதான் தோணும். வீட்டுக்கு யாரு கிளம்புறா? என்ன சொல்ற? வீட்டுக்கு கிளம்பு பேமெண்ட் வேற மாறுது. இல்லை நான் கிசாவை போகிறதா இருக்கலாம். அதுல கிசாவை அதை பார்த்துனே கிசாவை ஆயிடுச்சு. அவரை பார்த்து பார்த்து தான் நடந்துக்குது எல்லாம். இன்னும் இருக்குது. என்ன நான் நார்மலாக பெருசு நினைச்சேன். வஞ்சிரும் என்ன சைஸா? அதுதாங்க தாம்பல் தட்டு மாதிரி இருக்குது. அது பொருள் தரமாக இருக்கு. அந்த காலத்து ரிங்டோன் டெலிஃபோன் பழைய படத்தெல்லாம் இப்படி தானே அடிக்கும். பழைய ஆள் தானே. ஒன்று ஸ்தானம் 250 ரூபா காலையிலே ஒரு கூட 1 கிலோ கரமா. எவ்வளோ? இருந்துட்டா கடமா? நான் அங்கேயே வாங்கிக்கலாம் போலுதா. நம்ம தலைவர் 1 கிலோ தான் கொடுத்தாரு எனக்கு 250 ரூபா. பில்லு மாதிரி எழுதி போட்டு எடுத்தாங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு டைம் ஒன்றும் கேட்கல. 100 ரூபா போட்டு அனுப்பிச்சாங்க. அதை வருமா? வாய்ப்பு இருக்கு. லைட்டா தூரனா தூரம் வெயிட்டா வராது. வெளியே ஒரு 1700 அது வீட்டில் அழைப்பு வருது. சாப்பாட்டுக்கு வரலையா? போதும்.